அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கலிஃபாக்களுடைய வரலாறு. நம்ம ஏன் கலிஃபாக்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகம் பல அரசர்களை பார்த்துருக்கு. ஆனால் நீதிக்காக நடுங்கின அரசர்களை பார்த்துருக்கா? அதிகாரம் அவங்களுக்கு பெருமை இல்லை, பொறுப்பு பதவி அவங்களுக்கு சுகம் இல்லை, பயம், அல்லாஹ் முன்னாடி கணக்கு கேட்கப்படுங்கிற பயம், நண்பனுக்கும் பகைவனுக்கும் ஒரே நீதி, தான் குடும்பத்துக்கு கூட சலுகை இல்லை. இதுதான் கலிஃபாக்களுடைய வரலாறு. ஆனா மறுமைக்கான நஷ்டமில்லாத வியாபாரம் எது? அல்லாஹ் சொல்றான், அல்லாவின் வேதத்தை ஓதுவோர் தொழுவோர் அல்லாவின் பாதையில் செலவு செய்வோர் நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள்னு. இந்த உலக வியாபாரம் லாபமும் நஷ்டமும். ஆனா அல்லாவோடு செய்யக்கூடிய வியாபாரம் லாபம் மட்டும்தான். கலீஃபாக்களுடைய வரலாறு அதுக்கான வழிகாட்டி. மறுமைக்கான வியாபாரம் உறுதியான வெற்றிக்கான அடையாளம். அல்லாவுடைய பயத்தை கொண்டு உலகத்தை ஆட்சி செஞ்ச கலிஃபாக்களுடைய வரலாறை பார்க்கலாம். உலக வரலாறுலேயே மிக சிறந்த போர் தளபதிகளான அலெக்சாண்டர் தி கிரேட், ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் இவங்க எல்லாம் வாழ்க்கையில எப்பயாச்சு ஒரு போர்லையாச்சு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஆனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையில ஒரு போர்ல கூட தோக்காத உலகத்தோட ஒரே ஒரு போர் தளபதி. இது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, உலகமே சொல்லக்கூடிய, உலகமே ஏத்துக்கிட்ட உண்மை. போர்க்களத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்திய போர் யுக்திகளை, திட்டமிடுதல்களை இன்னமும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களான ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட்ல பாடமா சொல்லி கொடுக்கப்படுது. இஸ்லாமிய வரலாறுல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு தனி சிறப்பிடம் இருக்கு. அவங்க தொலைநோக்கு பார்வையும் சிந்தனை திறனும் கொண்டவங்க. சிறந்த அறிவாற்றல், நல்ல நினைவாற்றல், உயர்ந்த சிந்தனைகள், உறுதியான கொள்கை பிடிப்பு போன்ற நல்ல குணங்களை கொண்டவங்க. ஆனா 1400 வருஷங்கள் ஆகியும் இன்னும் உலகம் ஃபுல்லா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நினைவு கூறப்படுவதற்கான காரணம் என்ன?